ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. எப்ப வேணாலும் எந்த நாடுகளுக்கு இடையே வேணாலும் போர் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற இந்த காலகட்டத்துல உலகத்துல இருக்க எல்லா நாடுகளும் தங்களை பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் வலுப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சப்போஸ் இப்ப மூன்றாம் உலக போரே வந்தாலும் அதை சர்வசாதாரணமா எதிர்கொள்ற அளவுக்கு சில நாடுகள் சக்தி வாய்ந்ததா இருக்காங்க. பொதுவா ஒரு நாடு எவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்றது வெறும் அந்த நாட்டோட மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தை பொறுத்தது மட்டும் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் மிலிட்டரி ஸ்ட்ரென்த் இது எல்லாத்திலும் ஸ்ட்ராங்கா இருக்க கண்ட்ரிஸ் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரிஸா பார்க்கப்படுது. சோ அப்பேற்பட்ட ஸ்ட்ராங்கான எந்த ஒரு நாட்டாலும் அசைக்க முடியாத எல்லா நாடுகளும் பார்த்து பயப்படுற டாப் 10 மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் எதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது ஒரே ஒரு லைக் மட்டும் தாங்க. சோ இப்பவே அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்க கண்ட்ரி ஜெர்மனி. இரண்டாம் உலக போர் காலகட்டத்துல உலகத்தோட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாடா இருந்தது ஜெர்மனி. இரண்டாம் உலக போர் முடிஞ்ச பிறகு வருங்காலத்துல ஜெர்மன் ராணுவ ரீதியா வளர்ந்துடக்கூடாதுன்னு அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா போன்ற நாடுகள் மறைமுகமா ஜெர்மனி மேல அழுத்தம் கொடுத்து வந்தாங்க. இதனாலேயே சர்வதேச அரங்குல ஜெர்மன் ராணுவ ரீதியான வளர்ச்சியில முக்கியத்துவம் கொடுக்கறத விட பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களோட மேனுபேக்சரிங்ல ஜெர்மனி கடந்த 40 வருஷங்களா முன்னிலையில இருக்காங்க. இது மூலமா பொருளாதார ரீதியா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரியா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சர்வதேச அளவுல ராணுவ பொருட்களோட ஏற்றுமதியில ஜெர்மனி 5வது இடத்துல இருக்காங்க. 9th பிளேஸ்ல இருக்க கண்ட்ரி டர்க்கி. யூரோப்புக்கும் ஏசியாவுக்கும் நடுவுல ஒரு கேட் வேவா இருக்க கண்ட்ரி தான் டர்க்கி. இதனாலேயே ரொம்பவே சக்தி வாய்ந்த நாடுகளான அமெரிக்காவும் ரஷ்யாவும் கூட டர்க்கியை பகைச்சிக்க பயப்படுவாங்க. ஏன்னா டர்க்கி ஒரு கேட் வேவா இருக்கிறதாலே இதை பகைச்சிக்கிட்ட அமெரிக்காவா இருந்தாலும் சரி, ரஷ்யாவா இருந்தாலும் சரி, வணிக ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் பெரும் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். சோ அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளும் டர்க்கி கூட மிகுந்த நட்புறவு வச்சுக்க நினைக்கிறாங்க. இந்த ரெண்டு நாடுகளோட ஆதரவாலேயே டர்க்கி பொருளாதார ரீதியா செழிப்பான நாடாகவும் அதே சமயம் மிலிட்டரி ஸ்ட்ரென்த் வைஸா 8th ஸ்ட்ராங்கஸ்ட் மிலிட்டரி ஃபோர்ஸ் கொண்ட நாடாகவும் இருக்கு. 8th பிளேஸ்ல இருக்க கண்ட்ரி பிரான்ஸ். இத்தாலி, ஸ்பெயின், ஜெர்மனின்னு 3 நாடுகளோட பார்டர் ஷேர் பண்ற பிரான்ஸ் உலகத்துல பல நாடுகள்ல தனி டெரிட்டரியை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த டெரிட்டரிஸால பிரான்ஸோட வணிக ரீதியான வியாபாரம் பல மடங்கு பெருகிக்கிட்டே போகுது. மெஷினரி, கெமிக்கல், ஆட்டோமொபைல்ஸ், ஏர்கிராஃப்ட் போன்ற எல்லா துறைகளிலுமே சிறப்பா செயல்படுறதாலேயே இந்த நாட்டோட எக்கானமி லெவல் பல மடங்கு ஏறிக்கிட்டே போகுது. அது மட்டும் இல்லாம மிலிட்டரி பொருட்களோட ஏற்றுமதியில அமெரிக்கா, ரஷ்யாக்கு அடுத்தபடியா உலகத்திலே 3வது நாடா பிரான்ஸ் இருக்காங்க. அண்ட் இவங்க கிட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த 290க்கும் அதிகமான நியூக்ளியர் பாம்ஸும் இருக்கு. 7th பிளேஸ்ல இருக்கிறது ஜப்பான். ஈஸ்ட் ஏசியால கிட்டத்தட்ட 6800 தீவு கூட்டங்களை கொண்ட ரொம்பவே சின்ன ஒரு நாடு தான் ஜப்பான். என்னதான் சின்ன நாடா இருந்தாலும் பொருளாதார ரீதியா அமெரிக்கா, சைனாக்கு அடுத்தபடியா உலகத்தோட 3வது பெரிய நாடா இருக்காங்க. ஜப்பான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல், சாஃப்ட்வேர், ரோபோட்ஸ் போன்ற துறைகள்ல உலகின் முன்னணி நாடா இருக்காங்க. இதுலயும் குறிப்பா உலகத்தோட ஒட்டுமொத்த ரோபோட்ஸ் தயாரிப்புல 55% ஜப்பான்ல தான் நடக்குது. அண்ட் இப்போ ஸ்பேஸ் ரிசர்ச்லயும் அதிக ஈடுபாடு காட்டி வர ஜப்பான் 2030 மனிதர்களை நிலவுக்கு அனுப்புற முயற்சியில் ஈடுபட்டு வராங்க. ரஷ்யா, சைனா, நார்த் கொரியா போன்ற நாடுகளை பரம எதிரியா கொண்டிருக்க ஜப்பான் கடந்த 10 ஆண்டுகளா மிகப்பெரிய அளவுல தங்களோட ராணுவத்தை பலப்படுத்தி வச்சிருக்காங்க. மேலும் அமெரிக்கா, பிரிட்டன், ஆஸ்திரேலியா, இந்தியா போன்ற நாடுகளோட ராணுவ ரீதியான நட்புறவை வலுப்படுத்தியும் வச்சிருக்காங்க. 6th பிளேஸ்ல இருக்கிறது இஸ்ரேல். யூதம், இஸ்லாம், கிறிஸ்துவம்னு 3 மதங்களோட புனித ஸ்தலங்களையும் கொண்ட ரொம்பவே சின்ன ஒரு நாடு தான் இஸ்ரேல். இது எந்த அளவுக்கு சின்னதுன்னா சைஸ்ல நம்ம தமிழ்நாட்டை விடவே 6 மடங்கு சின்ன நாடு. என்னதான் சைஸ்ல ரொம்பவே சின்ன நாடா இருந்தாலும் உலக அளவுல மற்ற நாடுகளிடையே தங்களோட ஆதிக்கத்தை பல மடங்கு பலப்படுத்தி வச்சிருக்காங்க. அமெரிக்கா, பிரிட்டன் மற்றும் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அதிகாரத்தில் இருக்க யூதர்களோட செல்வாக்கு தான் இஸ்ரேலோட பலத்துக்கு முக்கிய காரணமா இருக்கு. சாதாரண பாலைவன நாடா இருக்க இஸ்ரேல் உணவு உற்பத்தியில 95% தங்களோட நாட்டிலேயே உற்பத்தி செஞ்சுக்கிறாங்க. டைமண்ட், கெமிக்கல், டெக்ஸ்டைல்ஸ், டெலிகம்யூனிகேஷன் இதெல்லாம் தான் இஸ்ரேலோட பொருளாதாரத்தை பல மடங்கு உயர்த்தியிருக்கு. அண்ட் இஸ்ரேலோட உளவு அமைப்பான முசாக் மற்றும் சின்பிட் அமைப்புகள் உலகத்துல யாராலும் நெருங்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய நெட்வொர்க்கா வளர்ந்திருக்கு. 5வது இடத்துல இருக்கிறது சவுத் கொரியா. சைனாக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் இருக்க ரொம்பவே ஒரு சின்ன நாடான சவுத் கொரியா உலகத்தோட மிகப்பெரிய பணக்கார நாடுகள்ல ஒன்னா இருக்கு. சவுத் கொரியாவோட பரமேதிரி இவங்களோட பங்காளி நாடான நார்த் கொரியா தான். இவங்க 2 நாடுகளுக்கும் நடுவில் அடிக்கடி வாய்க்கா வரப்பு சண்டை அடிச்சுக்கிறத நம்மளும் அடிக்கடி நியூஸ் சேனல்ல பார்த்திருப்போம். இப்படி அடிக்கடி சண்டை வரதாலேயே சவுத் கொரியா அவங்களோட மிலிட்டரி பவரை ஸ்ட்ராங் ஆக்கிட்டே வராங்க. இவங்க நாட்டோட வருமானத்துல அதிகப்படியான பணத்தை மிலிட்டரிக்காக தான் ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆர்மி வெஹிக்கல்ஸ் அண்ட் வெப்பன் டெக்னாலஜில புது புது இனோவேஷனா கொண்டு வரவங்க இந்த சவுத் கொரியா தான். அண்ட் சவுத் கொரியால தான் உலகத்தோட 8th லார்ஜஸ்ட் ஏர் ஃபோர்ஸும் இருக்கு.
4th பிளேஸ்ல இருக்க கண்ட்ரி எதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் நம்ம இந்தியா பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணுங்க. இல்ல பிடிக்காதுன்னு சொல்றவங்க உங்களுக்கு பிடிச்ச கண்ட்ரி நேம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிறது நம்ம இந்தியா தாங்க. இந்தியா உலகின் மிக வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள்ல ஒன்னா இருக்கு. விவசாயம், ஐடி இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல்ஸ், மைனிங், ஆட்டோமொபைல்ஸ் போன்ற துறைகள்ல கடந்த 20 ஆண்டுகளா மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உலகின் அதிக ஜனத்தொகை கொண்ட நாடுகள்ல முதல் இடத்துல இருக்கிறது இந்தியா தான். உலகிலேயே அதிக இளைஞர்களை கொண்ட நாடுகள்ல முதல் இடத்துல இருக்கிறதும் இந்தியா தான். இந்த இளைஞர் சக்தியை சரியா பயன்படுத்தினா அடுத்த 10 வருஷத்திலே நம்ம இந்தியா மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரீஸ்ல செகண்ட் பிளேஸ்க்கே போயிடும்னு நம்பப்படுது. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து ரஷ்யாவோட மிக நெருக்கமான உறவுல இருந்தாங்க. பின் 1990களுக்கு பிறகு அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், இஸ்ரேல், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளோடு அரசியல், பொருளாதாரம் மற்றும் ராணுவ உறவை வலுப்படுத்தி இருக்காங்க. மிலிட்டரியிலும் ஸ்ட்ராங்கா இருக்க நம்ம கிட்ட ஏகப்பட்ட அட்வான்ஸ் வெப்பன்ஸும் பவர்ஃபுல்லான இந்தியன் சோல்ஜர்ஸும் இருக்கிறதால வேர்ல்ட் வைடா மிலிட்டரியிலும் 4th பிளேஸ்ல இருக்கும். 3rd பிளேஸ்ல இருக்க கண்ட்ரி சைனா. வேர்ல்ட் பாப்புலேஷன்ல இப்ப நம்பர் 2ல இருக்க சைனா ராணுவ ரீதியாவும் பொருளாதார ரீதியாவும் ரொம்பவே பலம் வாய்ந்த ஒரு நாடா தான் இருக்காங்க. கடந்த 100 ஆண்டுகளா உற்பத்தியில நம்பர் 1 இருந்த அமெரிக்காவை 2010ல சீனா பின்னுக்கு தள்ளி உலகின் மிகப்பெரிய உற்பத்தியாளராக மாறினாங்க. அதே சமயம் உலக அளவுல அமெரிக்காவுக்கு அதிக கடன் கொடுத்த நாடுகள்ல சைனா 2வது இடத்துல இருக்காங்க. சைனா ஆல்ரெடி மிலிட்டரியில ஸ்ட்ராங்கா இருக்கிறதால இவங்க மிலிட்டரிக்கு பண்ற செலவை விட சயின்ஸ் அண்ட் ரிசர்ச்சுக்கு தான் அதிக செலவு பண்ணி வராங்க. இதனாலதான் பயோவார்க்காக கொரோனா போன்ற மிக கொடிய வைரஸ்களை உருவாக்கி வச்சிருக்காங்கன்னு நம்பப்படுது. 2nd பிளேஸ்ல இருக்கிறது ரஷ்யா. உலகின் மிகப்பெரிய நிலப்பரப்பை கொண்ட நாடு ரஷ்யா. உலகத்தோட 30% இயற்கை வளங்கள் ரஷ்யால தான் இருக்கு. ஆயுத உற்பத்தி, விவசாயம், கச்சா எண்ணெய் உற்பத்தி, தொழில்நுட்ப வளர்ச்சி இதெல்லாம் தான் ரஷ்யாவோட பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பக்கபலமா இருக்கு. ரஷ்யா அட்வான்ஸ் டெக்னாலஜி வெப்பன்ஸ் ஏகப்பட்டதை உருவாக்கி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்தியா, சவுதி அரேபியா, டர்க்கி போன்ற பல்வேறு நாடுகளுக்கு வெப்பன் சப்ளையும் பண்றாங்க. டெக்னாலஜி கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவை விடவே ரஷ்யா எப்பவும் ஒருபடி மேலதான் இருக்காங்க. உலக நாடுகளிலே மிக பெரும் அளவுக்கு அணு ஆயுதங்களை கொண்ட நாடு ரஷ்யா தான். எந்த அளவுக்குன்னா நம்ம பூமி பந்திய சுக்குநூறு அழிக்கக்கூடிய அளவுக்கு அணு ஆயுதங்கள் ரஷ்யா கிட்ட இருக்கு. ஃபைனலா இந்த லிஸ்ட்ல 1st பிளேஸ்ல இருக்கிறது இந்த உலகத்தோட ரொம்பவே சக்தி வாய்ந்த வல்லரசு நாடான அமெரிக்கா. 2ஆம் உலக போர் நடந்து முடிஞ்ச பிறகு இந்த உலகத்துல நடக்கிற 98% போர்கள்ல அமெரிக்கா நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ தொடர்பு கொண்டிருக்காங்க. கடந்த 100 வருஷங்களா உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகள்ல அமெரிக்கா முதல் இடத்துல இருக்காங்க. உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த ராணுவத்தை கொண்டிருக்கிறது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற 80 நாடுகள்ல கிட்டத்தட்ட 750க்கும் அதிகமான ராணுவ தளங்களை கொண்டிருக்காங்க. இது மூலமா உலகத்தோட எந்த மூலையிலும் தங்களோட மிலிட்டரி போர்ஸை இறக்கி பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய கட்டமைப்பு அமெரிக்கா கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா, இஸ்ரேல் போன்ற 50க்கும் மேற்பட்ட நாடுகளோட மிக நெருக்கமான பாதுகாப்பு உறவையும் கொண்டிருக்காங்க. ஓகே கைஸ், இந்த உலகத்தோட ரொம்பவே சக்தி வாய்ந்த 10 நாடுகள் எதுன்னு தான் இந்த வீடியோல பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல இருக்க இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியுற இமேஜை கிளிக் பண்ணி பாருங்க.